நாச்சியப்பனும் சங்கிலி கருப்பனும் போக்கிரி சுப்பனும் இந்த சட்டங்கள் போட்டுவிட்டால் இனி வாலாட்ட மாட்டார்கள். கட்சியில் ஒழுக்கம் முக்கியம். மக்கள் எண்ணுகிறார்கள் ஒழுக்கமானவனை தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒழுக்கம் அல்லாதவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதிய மசோதா சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. பாருங்கள், தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் சில குறிப்பு எழுதி வச்சுருந்தேன். ஒன்றுமே இல்லைங்க. தமிழ்நாட்டு இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏகப்பட்ட பொய் சொல்கிறாங்க, ஏகப்பட்ட திட்டங்களை போடுறாங்க. பொங்கல் இனாங்கிறாங்க, வேட்டி சேலை தருவோங்கிறாங்க, தீபாவளிக்கு சேலை தருவோங்கிறாங்க. என்ன பொய்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். 5000 தருவாராம் பொங்கலுக்கு, குடும்பத்தொகை அள்ளி அள்ளி கொடுக்குறேங்கிறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? ஏன்னா பொய் சொல்லி இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க. மக்களே, ஏமாறாதீங்க. மீண்டும் மீண்டும் ஏமாந்து ஓட்டை கொண்டு டொக்குன்னு போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வரேன். வணக்கம். ராமச்சந்திரன்.